ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம புராணம் 12ஆம் அத்தியாயம். கூர்ம அவதாரத்தின் கதை. ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நிகழ்ந்தது. அந்த போரில் தேவர்கள் அசுரர்களின் கரங்களால் தோற்கடிக்கப்பட்டனர். எதுவும் செய்ய இயலாமல் பிரம்மதேவரும் அவரது தோழர்களும் திருப்பார்கடலுக்கு சென்றனர். அவர்கள் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டினர். இறைவா, நாங்கள் ஆணவம் கொண்ட அரக்கர்களால் போரில் தோற்கடிக்கப்பட்டோம். திசை தெரியாத பறவைகளைப் போல நிழலை தேடி உங்கள் பாதங்களில் வந்துள்ளோம். பத்மநாபா, நம்மை பாதுகாத்து நல்ல வாழ்க்கைக்கான பாதையை காட்டட்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது கடற்கரையில் ஸ்ரீஹரி அவர்களுக்கு தோன்றி இவ்வாறு கூறினார். ஸ்ரீஹரி கூறினார், மக்களே, நான் கூறுவதை கேட்பீராக, சொன்னபடி செய்வீராக. இங்கிருந்து பேய்களிடம் சென்று அவர்களிடம் சாதுரியமாகவும் ஆர்வமாகவும் பேசி அவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். பிறகு எல்லா இடங்களிலும் காணப்படும் மூலிகைகளை கொண்டு வந்து இந்த கடலில், திருப்பார்கடலில் எரிந்து விடுங்கள். மந்தார மலையானது கயிற்றாலான கயிறு போல இருக்கட்டும், அது கயிறு போல கடையட்டும். பாம்புகளின் அரசரான வாசுகிக்கு திருப்பார்கடலை கயிற்றால் ஆன கயிறு போல கடையட்டும். நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவுவேன். இவ்வாறு தைத்தியர்களாகிய நீங்கள் திருப்பார்கடலை கடைந்து அமிர்தத்தை பெறுங்கள். தேவேந்திரர்களே, நீங்கள் அனைவரும் அதை பருகுங்கள். அதன் செல்வாக்கின் காரணமாக அவை அதிக பிரகாசத்தையும் வலிமையையும் பெறுகின்றன. பிறகு அசுரர்களை அழிக்க நீங்கள் கருப்பு குதிரையில் தேர் ஓட்டக்கூடாது என்று கூறி பகவான் ஸ்ரீஹரி அங்கிருந்து மறைந்தார். தேவேந்திரன் தானவர்களிடம் வந்தான். அவர்கள் நன்றாக உரையாடினார்கள். நாங்கள் எங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி அத்தைகளின் குழந்தைகள். தாய்மார்கள் வேறு வேறாக இருந்தாலும் மகா தந்தை கஷ்யப முனிவர் ஒருவரே ஆவார். சகோதர சகோதரிகளே, சாட்சி வார்த்தைகளுக்கான போராட்டமும் ஒரு கடிதத்திற்கான ஏக்கமும் நால்வருக்கும் சிரிப்பை வரவழைக்கின்றன. ஒன்றாக இருப்பது என்று அழைக்கப்படுவது புத்திசாலிகளின் சிறப்பியல்பு. தேவர்கள் சிந்தித்து பாருங்கள் என்று கூறியவுடன் தேவர்கள் ஆம் என்று தலையை ஆட்டினர். அதுதான் தமசின் இயல்பு. ஒரு நாள் தேவேந்திரன் கடல் கலப்பதை பற்றி கூறினான். அமிர்தத்தின் மகத்துவத்தை குறித்து நான் கேள்விப்பட்ட போது இது என்ன ஒரு பணி என்று தைத்தியர்கள் கூச்சலிட்டனர். தரையை மிதித்து வேல்பசை பின்தொடர்ந்து மந்தார மலையை நோக்கி சென்றனர். அவர் மற்ற அனைவருக்கும் முன்பாக தன்னை தியாகம் செய்து துணிச்சலுடன் அந்த மலையை இடித்தார். விஷ்ணுமூர்த்தி அதை கருடனின் முதுகில் வைத்து திருப்பார்கடலில் வீசினார். இதற்கிடையில் தேவர்களும் தேவதைகளும் அனைத்து மருத்துவ மூலிகைகளையும் கொண்டு வந்து திருப்பார்கடலில் வைத்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளை அது. நாகராஜர் தயங்காமல் வாசுகியிடம் வந்தார். மலைக்கு சென்றார். என்ன பயன்? மலை நீரில் மூழ்குவது ஆச்சரியமா? எல்லோரும் வெள்ளை உடை அணிவதால் என்ன பயன்? மலை தெளிவாக இருக்க வேண்டும். அவர்கள் எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டே அங்கேயே நின்றார்கள். கவலைப்படாதே, இதோ இங்கே மலை மிதக்கிறது என்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூற அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர் மகா கூர்ம வடிவில் கடலுக்குள் நுழைந்தார். அவர் முழுவதையும் தன் முதுகில் சுமந்தார். மேலும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக வடிவத்துடன் மலை உச்சியை மேலிருந்து தூக்கி பிடித்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு நிகழ்வுகளை கையாளக்கூடியவர் என்ற அசாதாரண பட்டத்தை பெற்றாரா? அது ஒரு மலையில் வெளிப்பட்டது. வாசுகிக்கு கோபம் வந்தது. ஆனால் யார் தலையை பிடித்து கொள்ள வேண்டும்? யார் வாளை பிடித்து கொள்ள வேண்டும்? நாங்கள் வாளை பிடிப்பதில்லை.
எங்கள் கவிதை ஒரு அவமானம் என்று தைத்தியர்கள் வாதிட்டனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சரி, தாங்கள் கயிறுகளை பிடியுங்கள் என்றார். அவன் தெய்வங்களை பார்த்து கண் சிமிட்டி அவற்றின் வாலை பிடித்தான். அரிவாளின் விஷத்தால் அசுரர்கள் அவதிப்பட்டாலும் அவர்கள் மனம் தளராமல் தங்கள் ஆண்மைக்கு சரணமடைந்தனர். பார்க்கடலை கடைதல் நடந்து கொண்டிருந்த பொழுது சிறிது நேரத்திற்கு பின்னர் காலகூடம் என்ற பயங்கரமான விஷம் உலகை பற்றி கொண்டது. வெப்பத்தை தாங்க இயலாமல் மக்கள் இங்கும் அங்கும் மயங்கி விழுந்தனர். மேலும் அவர்கள் கடலை கடைவதை கைவிட்டனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி பாதாள உலகத்திலிருந்து அரவங்கள் வந்து விஷத்தை விழுங்கின. கொஞ்சம் மீதம் இருந்தபோது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தியானவர் சிவனை பார்த்து, இதை விழுங்கி உங்கள் தொண்டையில் வைத்து கொள்ளுங்கள் சங்கரா என்றார். உலக நன்மைக்காக எந்த கஷ்டத்தையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு சங்கரர் தனது உள்ளங்கையால் அந்த விஷக்கட்டியை ஈர்த்து ஒரு பாதாம் பழத்தை போல அதை விழுங்கினார். அவர் அதை வாயில் சுமந்தார். அதன் வெப்பத்தால் சிவபெருமானின் கழுத்து நீல நிற ஒளியுடன் பிரகாசித்தது. அப்போது பகவான் ஸ்ரீஹரி சங்கரருக்கு நீலகண்ட என்ற பட்டத்தை கொடுத்தார். அனைவரும் ஆரவாரம் செய்தனர். மீண்டும் கடல் கொந்தளிப்பு தொடங்கியது. 4 தந்தங்களை கொண்ட ஒரு வெள்ளை யானை உருமுவது போலவும் வெள்ளை மேனிகளை கொண்ட ஒரு அழகான குதிரை அதை தொடர்ந்து கடலில் இருந்து வெளிப்பட்டது. யானையின் பெயர் ஐராவதம், குதிரையின் பெயர் உச்சைஸ்ரவஸ். பின்னர் அழகு தேவதைகளும் அப்சரஸ் பெண்களும் திருப்பார்கடலிலிருந்து முளைப்பது போல மகிழ்ச்சியுடன் வெளிப்பட்டனர். திடீரென்று ஆசை மரம் தெய்வீக மரமான பாரிஜாதம் தோன்றியது. இவ்வாறு தெய்வீக பொருள்களுடன் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தும் வருகின்றன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் விருப்பப்படி அவை அனைத்தும் தேவேந்திரனின் சொத்தாக மாறின. நாம் ஏன் மரங்களை வெட்ட வேண்டும்? அமிர்தம்தான் தேவை என்று கூறி அசுரர்கள் அவற்றை வெறுத்தனர். மீண்டும் கலவரம் தொடங்கிவிட்டது. இந்த முறை நிலவின் குளிர்ந்த ஒளி வந்துவிட்டது. குளிர்ந்த ஒளியை பாசத்துடன் உணர்ந்த சங்கரர் வைரம் அணிந்த பெண்ணை போல அதை ஒரு தலைக்கவசமாக அணிந்து சந்திரசேகரர் என்ற புனித திருநாமத்தை பெற்றார். பின்னர் தெய்வீக ரத்தினங்கள் மிதந்து வந்தன. அழகிய கந்தர்வர்களும் வந்தனர். இவை அனைத்தும் தேவேந்திரனின் சொத்தாகிவிட்டன. பொன்னி என்றார் பூதங்கள். அடுத்து தாமரை கரத்தை உடைய ஸ்ரீதேவி அன்னை பால் போன்ற நீரின் அலைகளில் அசையும் தொட்டில் போல தெய்வீக அதிர்ஷ்ட கோட்டுடன் வந்தாள். கரையை அடைந்ததும் அனைவரையும் ஒருமுறை கண்டுவிட்டு அவள் திகைத்து போய் நடந்து வேலவனத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அணுகி புன்னகையுடன் அவரை கண்டு கரங்களை நீட்டி பணிவுடன் கரங்களை நீட்டி, பகவானே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள், இந்த துன்பமெல்லாம் தமக்காகத்தான் என்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறியது போல அவள் தன் 2 கரங்களையும் நீட்டி ஸ்ரீதேவியை அன்புடன் அணைத்து அவளை தன் அகன்ற மார்பில் அணைத்து கொண்டார். அந்த நேரத்தில் திடீரென்று வானத்தில் தெய்வீக இடி முழக்கம் கேட்டது. அருகிலுள்ள பாரிஜாத மலர்கள் தங்கள் இனிமையான நறுமணத்தை பரப்பி உலக மக்கள் மீது மலர்களை பொழிந்தன. இதனால் தேவர்கள் மற்றும் தெய்வங்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர்களின் முகங்கள் விவரிக்க முடியாத அழகால் பிரகாசித்தன. ஆம், அல்லிகளின் அரசி ஸ்ரீதேவி அவர்கள் பக்கம் சேர்ந்தார். ஏதுமறியாமல் நின்று வேடிக்கை பார்க்கும் பேய்களின் கதி இதுதான். மீண்டும் திருப்பார்கடல் கடையப்படுகிறது. ஒரு தெய்வீக மனிதர் இந்த அமிர்த கலசத்தை உள்ளங்கையில் பிடித்து கொண்டு வெளியே வந்தார். யார் என்று யாரோ அது அமிர்தம் என்று கூறினார்கள். அதைதான் பேய்களும் கூறின. வாசுகியை விட்டுவிட்டு கரைக்கு வந்து தெய்வீக மனிதரை பயமுறுத்தி அமிர்த கலசத்தை பிடித்து கொண்டு தூரத்தில் உள்ள ஒரு தோட்டத்திற்கு ஓடி மரங்களுக்கு அடியில் ஓய்வெடுக்க அமர்ந்து மீசையை சீவி தனது இலக்கை அடைந்தது போல் அமர்ந்தனர். பறவைகள் அங்கேயே நின்று தங்கள் வெள்ளை அலகால் சுற்றி பார்த்து திசை திருப்பப்பட்டன. இறைவா, புருஷோத்தமா,
நீங்கள் விதி கடின உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது. பகவானே, எங்களை நன்றி உள்ளவர்களாக ஆக்குவீராக. தேவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தீட்டினர். தோட்டத்தில் யார் இருக்கிறார்கள்? குளிர்ச்சியான ஒன்று விஸ்வமோகனமூர்த்தி மோகினி தேவி கிளிகளுக்கு அமிர்தத்தை ஊட்டி விழுங்கிகளுக்கு தொண்டையை தேனால் நிரப்பும் இந்த பறவை படைப்பிற்கு இதுவரை இல்லாத அழகை கொண்டு வரும் ஒரு உயிரினம். அவர் தனது சக்தி வாய்ந்த சட்டிகளால் அசுரர்களை தோற்கடித்து அவர்களின் வசம் இருந்த அமிர்த கலசத்தை எடுத்து தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிரே ஒவ்வொருவருக்கும் 2 தனித்தனி பந்துக்களுடன் அமர உத்தரவிட்டார். அவர்கள் எந்த சலசலப்பும் இல்லாமல் அமர்ந்தனர். இந்த வார்த்தைகளை கூறி அவள் தேவர்களுக்கு அமிர்தத்தை பங்கிட்டாள், அசுரர்களுக்கு கனிவற்ற வார்த்தைகளை கொடுத்தாள். தேவர்களை ஒரு பார்வை பார்த்தாள், எல்லாவற்றையும் முடித்துவிட்டு எங்கோ மறைந்து விட்டாள். கீழே சிறிது அமிர்தம் இருப்பதை உணர்ந்த கருடாழ்வார் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி உடனடியாக அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு கடவுளே என்று கோஷமிட்டபடி அமராவதியில் உள்ள நந்தவனத்திற்குள் நுழைந்தார். தன்னை உன்னிப்பாக கண்காணிக்கும் பொறுப்பை ஆட்சியாளர்களிடம் ஒப்படைத்துவிட்டு ஸ்ரீவைகுந்தத்திற்கு புறப்பட்டார். இந்த மாயாஜால நாடகத்தை அசுரர்கள் சிறிதும் புரிந்து கொள்ள இயலவில்லை. இந்த நாடகத்தின் பின்னணியில் உள்ள மூளை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார். துறவியை பாதுகாக்க அவர் எந்த மாறு வேடத்தையும் அணிவார், எந்த நாடகமும் விளையாடுவார். சுத்தாகமசுவின் தெய்வீக சக்தியை ஒரு கனவில் கூட அறிய இயலாது. அமிர்தத்தை அருந்தியதன் மூலம் அந்த இளைஞர்கள் அசாதாரண சக்திகளை பெற்றனர். அவர்கள் இறந்த பெருங்கடலை கொன்று எல்லா திசைகளிலும் ஓட அனுப்பினர். அவர்களின் ராஜ்யங்கள் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் வழக்கம் போல் தெய்வீக இன்பங்களை அனுபவித்து நிம்மதியாக இருக்கிறார்கள். இது பகவான் ஸ்ரீஹரி எடுத்த கூர்மாவதாரத்தின் கதையானது இனிதே நிறைவடைந்தது.